மலையக தமிழர்களை வடக்கு கிழக்கில் கொண்டு குடியேற்றுவது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள், வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் இந்த மலையகம் என்ற எங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை விட்டுட்டு போய் வடகிழக்கில் வாழ போகிறோமா, இல்லை இங்கே இருந்து மலையகத்துக்குன்ற ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது. அப்போ அவர்கள் அந்த ஐடென்டிட்டியை வச்சிருக்க விரும்புகிறார்களான்றதை அந்த மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மலையகம்தான் இதில் பெரிய தாக்கத்துக்கு உட்பட்டிருந்தால் கூட அந்த மலையகத்துக்கு நிவாரணம் சார்ந்த விடயங்கள் நிறைய போனால் கூட, ஆனால் நாங்கள் தமிழர்கள், ஒரே மொழி பேசுபவர்கள், கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு தரப்பால் அனுப்ப முடியல எங்களுக்கு வடகிழக்கில் இருந்து. நீங்கள் இனத்திற்கான அரசியல் செய்வீர்களாக இருந்தால் இனத்தினுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒன்றுதானே. ஆனால் உங்களுக்குள் எப்படி பல கோட்பாட்டு வித்தியாசங்கள் இருக்கிறது என்ற மக்களுடைய கேள்விக்கு இற்றை வரை ஒரு அரசியல் தலைமையும் பதில் சொல்லவில்லை. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இயற்கையாக கூட சில தீர்வுகள் வரலாம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சிக்கலானது தான். ஆனால் நான் ஆயுதம் எடுத்து போராட சொல்ல, ஆனால் அந்த தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு திரட்சி ஒன்று உருவாகும். அதுக்கான கருத்துருவாக்கத்தை நாங்கள் செய்ய வேணும். உண்மையில் ஈழத்தமிழர்களாக நாங்கள் அரசு தரப்பை குறை சொல்லுவது அல்லது குற்றம் சாட்டுவது என்ன காரணங்களுக்காக என்று சொன்னால், தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பது, விகாரைகளை கட்டுவது, மக்களுடைய அரசியல் அடிப்படை உரிமைகளுக்கு வழங்காமல் தவிர்ப்பது, புத்த விகாரங்கள் வைக்கிற மூலமும் தங்களுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வர மூலமும், எங்களுடைய அடையாளங்களை, தமிழரின் அடையாளங்களை அளிக்கிறது மூலமும் ஒரு வகையான இன அழிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக தனக்கான நிதி மூலங்களை, தன்னுடைய வங்கி கணக்கு இலக்கங்களை பதிவிட்டு கேட்கிற போது அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு வழங்குகின்ற அந்த நிலைமைக்கு இந்த மாறி இருக்கிறது. அவருக்கான சொகுசு கார் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நிதி அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எங்களுடைய புலம்பெயர் மக்கள் சொல்லுகின்ற நிலையில், இங்கே இந்த தேசத்திற்காக போராடியவர்கள், தங்களுடைய அவயவங்களை இழந்தவர்கள் அடுத்தவர்களை சோற்றுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இதை தவிர்த்து நாங்கள் அந்த நிவாரண பொறிமுறையும் எங்களுக்குள்ளே இந்த அண்மை காலங்களில் வந்தது. ஆக இப்படியான ஒரு தேவையோடு இருக்கக்கூடிய சமூக கூட்டத்திற்கு வெறும் அரிசி பருப்பு என்பது எத்தனை நாளுக்கு தேவையானதாக இருக்குது? வணக்கம். இது ஐபிசி தமிழின் ஆக்கினி பார்வை. இன்றைய தினமும் பேசப்பட வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்வதற்காக அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழர் சார்ந்த செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள். புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களுடைய கட்டமைப்பு ரீதியான செயற்பாடு எப்படி இருக்கிறது? அதாவது புலம்பெயர் தேசங்களில் கட்டமைப்பு சார் செயல்பாடுகள் அதிருப்தியானதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் முயற்சிகள் பல வழிகளிலும் பல தரப்புகளாலும் எடுத்தாலும் அதில் வர்ற பலன்கள் இன்றைக்கு 2009க்கு பிறகு 16 வருஷமாக போகிறது, திருப்திகரமானதாக இல்லை தமிழர் தரப்புகள் சார்ந்து. ஆனால் அது தனியே புலம்பெயர் தேசமாக பார்க்க இல்லை, ஈழத்துக்களையும் தான் புலம்பெயர் தேசத்திலேயும் தான் தமிழர்களின் செயல்பாடுகள் ஒரு 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 நல்ல பலனையோ அல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர மாதிரியான செயல்பாடுகளை நாங்கள் யாருமே காணலைன்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எல்லோரும் அது திருப்தி. ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷனோட வர்றதுக்கு இன்னும் தரப்புகள் ஒன்றும் தயாரில்லை. எல்லோரும் ஒருவர் குற்றஞ்சாற்றல் இருக்கிறார்களுடைய அதுக்கான ஒரு சொல்யூஷனோடு நாங்கள் ஒன்றிணைந்து வர வேணுமென்றதுக்கு இன்னும் ஒருத்தரும் தயாரில்லை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லோருக்குமான அதிருப்தியாக இது இருக்கிறது. ஆனால் நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் மாத்திரமல்ல, ஈழத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படியான நிலைமை என்று குறிப்பிடுகிறீர்கள். உண்மையில் ஈழத்திலே இருக்கக்கூடியவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களும் புலம்பெயர் தேசங்களிலே கட்டமைப்பு ரீதியாக செயற்படுகின்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய சவால்களும் ஒன்று அல்ல என்று நம்புகிறோம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயற்படவில்லை. இவர்களுடைய செயற்பாடுகளுடைய மந்தகதி அல்லது அவர்கள் பிறருக்கு அச்சப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அப்படியான ஒரு நிலைமை இல்லை. அப்படியாக இருந்தால் புலம்பெயர் நாடுகளிலே தமிழர்களுக்கு என்று சொல்லி செயற்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஒருங்கிணைவு என்கின்ற விடயத்திலே கையாளாகாத தன்மையை பெற்றிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு யாரிடமாவது இருக்கிறதா? இது அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஈழத்துக்கள் உள்ளவர்களால் செயல்பட முடியாது, புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் செயல்பட முடியும் என்றதுக்கு அப்பால இது ஒரு அடிப்படையில் உள்ள ஒரு மனித இயல்பான விடயம். ஒரு சரியான தலைமத்துவம் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு தரம் சிந்திக்கிறோம், இல்லை எங்கள்கிட்ட சரியான ஒரு தலைமத்துவம் இல்லை என்றால் எப்படி நாங்கள் அதை உருவாக்குறது?
எப்படி ஒரு கூட்டு தலைமைக்குள்ள நாங்கள் வாரது, எப்படி கூட்டு சேர்ந்து இயங்குவது, அதாவது நாங்கள் ஒன்றுபட்டு வருவன்றது ஒரு அரசியல் கட்சியாக இருப்பதோ அல்லது ஒரு அமைப்பாக இருப்பதென்று இல்லை. எங்கட விடயங்கள்லே ஒன்றுபட்டு வர்றது. இப்போ எங்கட விடயங்கள்லேயே நாங்கள் பல முரண்பட்ட வாதங்களுக்கு இல்லையில இருக்கிறோம். அந்த விடயங்களை நாங்கள் ஒன்றுபட்டு வந்து செயல்பட வேண்டும். அந்த அந்த முறையில் தான் எங்கட பலம் ஈழத்தமிழற்ற பலத்தை நாங்கள் கூட்ட முடியும். சரி, எப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய புலம்பெயர் கட்டமைப்புகளிலே ஈழத்தமிழருடைய கட்டமைப்பு முக்கியமானது. அவர்களும் பரந்துபட்ட அளவிலேயே நிதி பங்களிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, அல்லது நிதி மூலங்கள். ஒரு காலகட்டம் ஸ்ரீலங்காவிற்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தபோது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. ஸ்ரீலங்காவினுடைய ஒட்டுமொத்தமான கடனையும் நிவர்த்திக்கும் அளவுக்கு புலம்பெயர் தமிழரிடம் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியாக இருந்தால் இந்த மிகப்பெரிய நிதி பங்கீட்டை ஒரு தேச கட்டுமானத்திற்காக பயன்படுத்துவதில் புலம்பெயர் அமைப்புகள் தவறுவிட்டிருக்கிறதா, அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமாக தவறுவிட்டுக் கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக இது எல்லோ தரப்புகளுக்குமான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் இதை வைக்கின்றேன். காரணம், குறிப்பாக இப்போ அண்மையில் நடந்த இந்த வெள்ள அழிவாக இருக்கலாம், அதுக்கான மீட்பு பணியல்லோ அதுக்கான நிவாரண பணியல்ல அதில் வந்து புலம்பெயர் தேசத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான குழுக்கள் இறங்கி இருக்கின்றன. ஆனால் புலம்பெயர் தேசத்திலிருந்து இவ்வளவு நிதி அங்கே வந்ததுன்றது ஒரு வருடம் கணக்கு இல்லை. காரணம், நாங்கள் ஒரு ஒன்றுபட்டு ஏதோ ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டில் எங்கள்கிட்ட இந்த வேலை இருக்கையில் நாங்கள் ஒன்றுடைந்து செயல்படும். அதே மாதிரியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு நீதி சார்ந்த விடயமாக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல் தீர்வு சார்ந்த விடயமாக இருக்கலாம், சின்ன சின்ன கூறுகளாக நாங்கள் இருந்து கொண்டு ஆளுக்கு ஒவ்வொரு நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு எங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் வந்து நாங்கள் கூறுகளாக இருந்தால் நாங்கள் எப்படி அந்த கூறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக வந்து ஒரு ஒன்றுபட்ட எஃபர்ட், நீங்கள் தனித்தனிய குழுக்களாகவும் தனித்தனி அமைப்புகளாகவும் நீங்கள் செயல்படுங்கள், ஆனால் ஒரு ஒன்றுபட்ட நிலைக்குள்ள வர வேணும். அந்த எஃபர்ட்டை வந்து எல்லாரும் எடுக்க வேணும். எல்லோரும் நாங்கள் மட்டும்தான் தனித்துவமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்து ஒன்றையும் பெறாமல் அந்த மக்களை இன்றைக்கு நிற்கதியாக விடுவதிலே எந்தவித பலனும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். அதாவது தமிழர் தரப்பு தன்னுடைய சுயாதீனத்தையும் தன்னுடைய தேச கட்டுமானத்தையும் விரும்பி நிற்கிறது. மிக நீண்ட காலமாக இந்த நகர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த கடந்த 16 ஆண்டுகளாக தமிழர்களுக்காக அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி புலத்திலே பல்வேறு அமைப்புகள் உருவாகி இருக்கிறது. ஒரு நகைச்சுவைக்கு சொல்வார்களாக இருந்தால் தமிழர்களுக்காக செயற்படுவதற்காக 700 அமைப்புகள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது தொடர்பான கணக்கு சரியாக தெரியாது. இருந்தாலும் இத்தனை அமைப்புகள் இருந்தும் நாங்கள் பெற்றுக்கொண்டது என்ன என்ற ஒரு கேள்வி வருகிற போது எல்லோருமாக தலைகுனிய வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகளுக்கு எங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு நாட்டை கூட நாங்கள் எங்கள் வசப்படுத்திக் கொள்ளவில்லை, அல்லது எங்களுக்கு பின்னால் இந்த நாடு நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் தைரியமாக சொல்லுகின்ற நிலைமை இல்லை. இன்றைக்கு ஜூதர்கள் இவ்வளவு அழிவுகளை உலகத்தில் செய்கிறார்கள் என்கின்ற போது இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா நிற்கிறது என்று எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தருணத்திலும் அமெரிக்கா நிற்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இஸ்ரேலுக்கு. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அப்படியான நம்பிக்கை இல்லை. இது கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்று சொல்லுகிறோம். அதை இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக அதே ஆதங்கம் தான் எனக்கும். ஆனால் இது வெகு விரைவில் நாங்கள் இதுக்கான ஒரு தீர்வோடு, அதாவது ஒரு சொல்யூஷனோட நாங்கள் விரைவில் என்றால் செயல்படுபவர்கள் அங்கே நிறைய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அது நான் ஏற்கனவே ஒரு அண்மையில் இன்னொரு நேர்காணலும் குறிப்பிட்டிருந்தேன். ஈழத்துக்குள்ளேயும் கூட கட்சிகள் பல கட்சிகளாக நின்று கொண்டு செயல்படுவதும், இங்கோ புலம்பெயர்ந்த தேசத்தில் அமைப்புகள் பல அமைப்புகளாக நின்று கொண்டு ஒரே விடயத்தை மாறுபட்ட நோக்குடன் செய்கிறதும் ஒரு காலமும் வந்து ஒரு பிரயோசனம் தரம் போவதில்லை. வெகு விரைவில் இதுக்கான ஒரு கூட்டு முறை ஒன்று உருவாகி ஆக வேணும். அது ஆகும் என்று நான் நம்புகிறேன். ஒரு காலத்துக்கு மட்டும்தான் போகலாம். இப்போ நீங்கள் 700 அமைப்புகள் என்ற மாதிரி ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட 25-30 இயக்கங்கள் ஆரம்பித்தது. ஆனால் இறுதியில் வந்து இயக்கமாக வந்து முடிவடைந்தது ஒரே ஒரு இயக்கம்தான். அப்போ அதே மாதிரியான அந்த கால சூழல் மாறிட்டுது. ஆனால் அதே மாதிரியான ஒரு அர்ப்பணிப்போடு யாராவது வெளிக்கிட்டா தான் அந்த நிலைமைக்கு வந்து மாறும் என்று நான் நினைக்கிறேன். தேசத்தில் வந்து எங்களுக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் சின்ன சின்ன வேறுபாடுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் தனித்துவமானவர்கள் என்று சொல்லி அவைக்குள்ள தான் பேசிக்கொண்டிருக்காமல் ஒன்றுபட்டு வந்து நின்று எப்படி நாங்கள் எங்களுக்கான தனித்துவத்தை காட்டுறது, எங்களுக்கான தனி நாட்டை எடுக்க சொல்லியில் தமிழர் தேசத்துக்கான தனித்துவத்தை நாங்கள் நிச்சயமாக காட்ட வேணும். ஏன் அண்மையில் இப்போ நடந்த இந்த வெள்ள அழிவில் கூட நாங்கள் தனித்துவமாக இல்லாத நிலைமை கூட நாங்கள் பார்க்குறோம். இதில் ஒன்றுபட்டு
மலையகம்தான் இதில் பெரிய தாக்கத்துக்கு உட்பட்டிருந்தா கூட அந்த மலையகத்துக்கு நிவாரணம் சார்ந்த விடயங்கள் நிறைய போனால் கூட, ஆனால் நாங்கள் தமிழர்கள் ஒரே மொழி பேசுபவர்கள் ஒரே இனத்தவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு ஒரு குழுவாக போய் நின்று அங்கே உள்ள அந்த அந்த புனரமைப்பு வேலைகளில் எங்களால் ஒரு குழுவை நாங்கள் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு தரப்பால் அனுப்ப முடியல எங்களுக்கு வடகிழக்கில் இருந்து. அப்போ அந்த நிலைமை தான் எங்கள்கிட்ட இருக்கிற கட்டுமான ரீதியான ஒரு ஒரு வலுவென்று நான் பார்க்குறேன். நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறது இல்லையா, இவை மலையகத்திற்கு ஒரு கட்டுமானத்துக்கு அல்ல, வடக்கு கிழக்கிலே ஒரு கட்டுமானத்திற்கு கூட தயாராக இல்லாத நிலைமை இருக்கிறது. கடந்த வெள்ள அனர்த்த காலங்களில் ஓரிரு அரசியல்வாதிகள் பிற்பட்ட காலங்களில் அரசி பொதிகளை வழங்கினார்கள். ஆனால் அரசியல்வாதிகளில் ஒரு சிலர் வெள்ளை வேட்டைகளோடு பார்வையிட்டார் என்ற பதிவுகளை முகநூலில் காண கிடைத்தது. இதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக தமிழர்களுடைய வடக்கு கிழக்கிலே மிகப்பெரிய பலமான பணம் மற்றும் ஆட்பலத்தோடு இருக்கக்கூடிய கட்டமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் தரப்புகள் இணைந்து கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பகிரங்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழர்களுடைய தேச கட்டுமானத்திற்கு அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் செயற்படுவதற்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்குமாக இருந்தால் இதற்கான மக்களுடைய பதில் அது அசாத்தியமானது என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் பாவம், அவர்கள் நம்பி ஏமாந்து போனார்கள். ஒவ்வொரு தேர்தல்களிலும் வாக்களிக்கிற போது இந்த தேர்தலுக்கு ஒரு கூட்டு, இந்த தேர்தலை ஆட்சி அமைப்பதற்கு இன்னொரு கூட்டு, அதற்கு பின்பு வளமையான பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்படி, இவர்கள் இப்படி, இவர்களுடைய கொள்கை சரியில்லை. நீங்கள் இனத்திற்கான அரசியல் செய்வீர்களாக இருந்தால் இனத்தினுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒன்றுதானே. ஆனால் உங்களுக்குள் எப்படி பல கோட்பாட்டு வித்தியாசங்கள் இருக்கிறது என்ற மக்களுடைய கேள்விக்கு இற்றை வரை ஒரு அரசியல் தலைமையும் பதில் சொல்லவில்லை. ஆக இவர்கள் தங்களுடைய சுயலாபங்களை கருத்தில் கொண்டு அதனை முன்னிறுத்தி தங்களுடைய பிரச்சனைகளை காலங்களை கழிப்பதற்காக இந்த அரசியலை பயன்படுத்துகிறார்களா என்று ஒரு மனவேதனை ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் புலம்பெயர் கட்டமைப்புகளாக நீங்கள் செயற்படுகின்ற போது இன்னமும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் ஒத்துழைக்கும் என்று நம்பினீர்களாக இருந்தால் இது மக்களுடைய பார்வையில் ஒரு விழலுக்கு இறைத்த நீர் போலதான் இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒரு கடினமான சூழல், ஒரு கடினமான கேள்வி. ஆனால் நாங்கள் அந்த நிலையிலிருந்து ஏதோ ஒரு பொறிமுறையை கண்டு நாங்கள் அதிலிருந்து மேலே வர வேண்டிய தேவை இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இயற்கையாக கூட சில தீர்வுகள் வரலாம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சிக்கலானது தான். ஆனால் ஏதோ ஒரு 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 திரட்சி ஒன்று ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அது அரசியல் கட்சியாக இருக்க தேவையில்லை, மாணவர்களாக சேர்ந்து நான் ஆயுதம் எடுத்து போராட சொல்ல இல்லை. ஆனால் அந்த தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு திரட்சி ஒன்று உருவாக வேணும், உருவாகும். அதுக்கான கருத்துருவாக்கத்தை நாங்கள் செய்ய வேணும். மற்றது அண்மை காலங்களில் பார்த்தோம்னா களமும் புலமும் குமுறிய உறவு கூட குறைஞ்சு கொண்டு விரிசல்ன்றதை விட தள்ளி போய் கொண்டு இருக்குது. ஏனென்றால் அந்த வலுவான செயல்பாட்டு மையங்கள் இல்லாததால். ஸோ அப்போ அந்த நிலைமை அப்படியே போனால் நாங்கள் அந்த தமிழண்ட அடையாளம் கூட இல்லாமல் போய்விடும். இந்த இம்முறை நான் பார்த்தேன் ஆங்காங்கே நாங்கள் தமிழர்களாக எங்களுடைய அடையாளத்தோடு நின்று இந்த புனரமைப்பு வேலைகள் செய்ய வேண்டியதை அதை தாண்டியும் புலம்பெயர்ந்த தேசங்களில் கூட ஸ்ரீலங்கா அரசிட்டும் அவரோட டொனேஷன்களை கொடுக்குற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது அவை தவறுதலாக செய்யணுமா விளங்கித்தான் செய்யணுமா என்றது எனக்கு விளங்கையிலே. ஆனால் அது ஒரு பாரதூரமான ஒரு அரசியல் தவறுண்ட இதுக்குள்ள இழைக்கும். நாங்கள் எல்லோருடன் சேர்ந்து இயங்கினால் கூட நாங்கள் எங்கட தனித்துவத்தோடு நாங்கள் தமிழர்களாக நின்று செய்ய வேண்டும் என்றது தானே. அண்டையிலிருந்து இன்றைக்கு நாங்கள் 70 வருடமான போராட்டம் கூட தமிழருடைய அடையாளம் அழிஞ்சு போயிடக்கூடாது என்று. அப்போ அந்த நிலை கூட இந்த அமைப்புகளும் இந்த அரசியல் கட்சிகளும் சரியாக செயல்படாத நிலையில தான் அந்த நிலை ஏற்படுது என்று நான் நினைக்கிறேன். மக்கள் அதை விளங்கி செய்கிறார்களா, விளங்காமல் செய்கிறார்களா, விரும்பி செய்கிறார்களா, விரும்பாமல் செய்கிறார்களா தெரியவில்லை. ஆனால் அங்கே வழி நடத்துபவர்கள் தவறு விடுகிறார்கள் என்றது என்னுடைய பார்வை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் தான். அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய பலருடைய புரிதல் இப்போது ஒரு நல்ல அரசாங்கம் உருவாகி இருக்கிறது என்ற நிலைப்பாட்டிற்கு மாறி இருக்கிறார்கள். அது தொடர்பான வாதங்களை முன்வைக்கின்ற அளவுக்கு இவர்கள் மாறி இருக்கிறார்கள்.
உண்மையில் ஈழத்தமிழர்களாக நாங்கள் அரசு தரப்பை குறை சொல்வது அல்லது குற்றம் சாட்டுவது என்ன காரணங்களுக்காக என்று சொன்னால், தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பது, விகாரைகளை கட்டுவது, மக்களுடைய அரசியல் அடிப்படை உரிமைகளுக்கு வழங்காமல் தவிர்ப்பது, இப்படியான ஒரு சூழல் இந்த அரச காலத்திலும் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. இன்றைய நாள் நாங்கள் இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திருகோணமலையினுடைய கன்னியா வெந்நீரூற்றுக்கு அருகிலே மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை திறக்கப்படுவதற்கான கட்டுமான வேலைகள் பூர்த்தியாக இருப்பதான அதனுடைய புகைப்படங்கள் வெளியாக இருக்கிறது. அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்த நிவாரண நிலைமைகளிலே முத்தேன்காட்டு குளப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள நீர் வடிந்தோடிய இடத்திலே ஒரு கட்டிட சிதைவு அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு தொல்லியல் சின்னம், புத்த விகாரையினுடைய கட்டுமானம் என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை ஒரு தொல்லியல் இடமாக அறிவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இப்படியாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்மையில் திருகோணமலையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புத்தர் சிலை விவகாரம். அது அகற்றப்பட்டது. நாடாளுமன்றத்திலே அமைச்சர் சொன்ன விடயம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகிறார், அதனை நாங்கள் பாதுகாப்புக்காக அகற்றினோம், பாதுகாப்பாக கொண்டு வைப்போம் என்று சொல்லி இவர்களும் எந்த சந்தர்ப்பத்திலும் மாறிக்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமய நேரம் இந்த பிடி என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம், இதற்கு எதிராகவும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் இதைவிட மோசமாக, அதாவது சொல்லுவார்கள் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கின என்ற கருத்து இருக்கிறது இல்லையா, அதே போன்ற ஒரு நிலைக்கு இது மாறி இருக்கிறது. ஆக இந்த புரிதலை எப்படி புலம்பெயர் மக்களிடம் விதைக்கப்பட்டது, எப்படி புலம்பெயர் சமூகம் இதன் பின்னால் அள்ளுண்டு போனது? புலம்பெயர் சமூகம் மட்டுமல்ல, அது நான் நினைக்கிறேன் களத்தில் உள்ள நிலைமையும் சற்று மாறுபட்டு கொண்டுதான் வர்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு களத்தில் இறுக்கமான கொள்கை நிலப்பாட்டோட இந்த செய்தியே திரும்ப திரும்ப உரைக்கிற நிலையில், எடுத்து சொல்கிற நிலையில் தரப்புகள், முக்கியமாக அரசியல் தரப்புகள் அதை பேச வேண்டும். உங்களோட சரியான நிலை என்னன்றதை அப்பப்பவே புரிய வேண்டும். மனிதர் குறுகிய காலத்துக்குள்ளேயே எல்லாம் மறந்து போகிற நிலைமையும், நாங்கள் இன்னத்துக்கு 40,000க்கும் மேற்பட்ட உயிர்களை விதைச்ச நாங்கள் என்ற அந்த நிலைமையே ஒரு குறுகிய காலத்துக்குள்ள சமகாலத்திலேயே மறந்து போகிற ஒரு நிலையில தான் இருக்குது. ஆனால் அதைத்தான் நாங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எடுத்து உரைக்க பார்க்குறோம். உங்களை போன்ற ஊடகங்களும் இந்த செய்திகளை, இந்த நிலைகளை அப்பப்போ எடுத்து சொல்ல வேணும். வெளியில் மக்களுக்கு அரவாசி மக்கள் இந்த நிலையை விளங்காமல், அதாவது அது சரியான முறையில் புரிதல் இல்லாமல் செய்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம், செய்கிறார்கள்ன்றதை நான் நினைக்கிறேன். இப்போ வெள்ள நிவாரணத்தில் அவர்கள் 1-2 இயங்கினதோட எங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது, எங்களுக்கு எங்களுடைய இனஅழிப்புக்கான ஒரு தீர்வு வந்துட்டுது. அவர்கள் தொடர்ந்தும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புத்த விகாரங்கள் வைக்கிற மூலமும், தங்களுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வர மூலமும், எங்களுடைய அடையாளங்களை, தமிழரின் அடையாளங்களை அளிக்கிறது மூலமும் ஒரு வகையான இன அழிப்பை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் அப்பப்போ நாங்கள் இதை எப்படி இன்னும் கொஞ்சம் இறுக்கமான முறையில் இன்னும் ஒரு பெரிய அளவில் இதை வெளிப்படுத்துகிற மாதிரியான இதுகளில் பேச வேண்டும். நான் அண்மையில் புலம்பெயர் தேசத்தில் கதைக்கிற தனிநபர்களோட இல்லை அவங்க நல்லா செய்கிறாங்க தானே, பிறகு நாங்கள் முரண்பட வேண்டும், அவங்கள்ட்டையே கொடுக்கலாம்ன்றது மிகவும் ஒரு ஆத்திரமூட்டுற விஷயமாகத்தான் என்னை பொறுத்தவரையில் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சமநேரத்தில் தான் நான் குறிப்பிட்டது போல் இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பழைய பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது, பிடி என்று சொல்வார்கள். அது பயங்கரவாதம் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் இல்லாத ஒரு சட்டம். அதனால் எல்லோரையுமே அதற்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த இவர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த சட்ட வலுக்களில் கூட அந்த முழுமையான வரைவிலக்கணம் இல்லை. அதே நேரத்தில் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துவது, இறையாண்மையை மீறுவது, இவையெல்லாம் பயங்கரவாதம் என்று சொல்லி அவர்கள் வகை குறைக்கிறார்கள். அதே போல் இந்த தடுத்து வைக்கக்கூடிய காலப்பகுதி, பாதுகாப்பு செயலாளருடைய அனுமதியோடு 12 மாதங்கள் அவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க முடியும் என்ற ஒரு நியதியை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய விடயங்கள் தளத்தில் இருக்கக்கூடியவர்களை இறுக்குவதற்காக அரசு தரப்பு தன்னுடைய நகர்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரங்கள் வெளியில் செல்லுகிறதா இல்லையா என்பது தெரியாது. புலத்திலே இருக்கக்கூடியவர்களை விட நிலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு தளம் என்பது அரசு தரப்புக்கு அல்லது ஸ்ரீலங்காவினுடைய ஒரு தேசிய கட்சிக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற நிலைமை.
ஈழத்தமிழர்களுடைய இந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய அவதானிப்புகள் ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இப்போது அண்மைய நாட்களினுடைய நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சமூகத்தை எப்படி ஒரு வழிப்படுத்த போகிறோம் அல்லது எப்படி ஒரு கட்டமைப்பு மாற்றத்திற்கு உண்டு பண்ண போகிறோம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் பொறுப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறீர்கள், அதாவது நிலத்திலும் இந்த அரசு தரப்புக்கான ஆதரவு நிலைப்பாடுகள் இருப்பதாக. நிலத்தில் அரசு தரப்புக்கான ஆதரவு நிலைப்பாடு இருப்பதற்கான காரணம் மக்களை வெறுப்படைய செய்த தமிழ் அரசியல்வாதிகள், அவர்களுடைய செயற்பாடுகள் தான் இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறது. ஆனால் புலத்திலே என்ன ஒரு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து இந்த சவால்களுக்கு அப்பால் எப்படி அந்த தேச கட்டுமானத்தை நீங்கள் முன்னகர்த்த போகிறீர்கள்? ஏதோ ஒரு பொறிமுறையை நாங்கள் கண்டுதான் ஆக வேணும் வெகு விரைவாக. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எந்த ஒரு தாக்கத்துக்கும் எதிர்த்தாக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் என்ற மாதிரி அந்த சூழல் மாற்றத்துக்கு ஏற்ற இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேணுமென்றதை நாங்கள் ஆராய்ந்து தான் ஆக வேணும், விரைவாக ஆராய்ந்து ஆக வேண்டும். ஆனால் இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள மாற்றம்ன்றது ஒரு சிலர் தான் உண்மையிலே அந்த விஷயத்தை விளங்கியும் நாங்கள் அரசோடு உறவாட வேணும், தங்களோட உறவை பலப்படுத்தி கொள்ள வேணும் என்ற நிலையில் செய்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் முழுக இனநலமல்ல, தங்களோட சுயநல போக்கான விடயம், தாங்கள் ஏதாவது சன்மானங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் அந்த விடயத்தை செய்கிறார்கள். அதுக்கு அந்த சிங்களத்துக்கு நன்றியாக தாங்கள் இப்படியான விடயங்களை செய்து அரச புனிதர்களாக்க வேண்டிய ஒரு தேவையை அவர்கள் செய்கிறார்கள், தங்களின் நலங்கள் சார்ந்து. அதையும் தாண்டி சில சாதாரண மக்கள் விஷயம் விளங்காமலே இதில் உள்ள அரசியல் பாதிப்பு பாரதூரம் என்ன பாதிப்பு என்னன்றதை அறியாமலே அதை செய்கிற கொஞ்சம் சில அமைப்புகளும், சில அமைப்புகள்ன்றதை விட சில குழுக்கள் என்று சொல்லலாம், சில உற்சங்கங்கள் என்று சொல்லலாம், சில முன்னாள் பள்ளிக்கூட சங்கங்களாக இருக்கலாம். ஆனால் இதை பெரிதளவிலும் அரசியல் செயற்பாடு செய்கிற அமைப்புகளும் இயக்கங்களும் இதை பெருமளவில் இந்த தகவலை இதுக்கான ஒரு அவேர்னஸ், அதனால் இதுக்கான ஒரு ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வரணும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பேசியிருந்தோம் தேச கட்டுமானம் தொடர்பாகவும் புலம்பெயர் நிதி மூலங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய நிதி கட்டமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் கட்டமைப்பு ஈழத்தமிழர்களுடையது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை நிலத்திலே பார்க்கிற போது இன்னமும் முன்னாள் போராளிகள் மிகப்பெரிய அளவினுடைய பாதிப்புகளோடு இருக்கிறார்கள். அவர்களால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாத நிலைமைக்கு இருக்கிறது. கணவனை இழந்திருக்கக்கூடிய, அதாவது போரிலே கணவனை இழந்திருக்கக்கூடிய வடக்கிலே 50,000க்கும் மேற்பட்ட பெண் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் இருக்கிறது. 40,000க்கும் அதிகமான முன்னாள் போராளிகள் அபயங்களை இழந்து இங்கே காணப்படுகிறார்கள். அதை தாண்டி தங்களுடைய இளமை காலத்தை இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களால் மீண்டு வருகிற போது அல்லது புனர்வாழ்வின் பின்பதாக அவர்களால் இந்த சமூகத்தை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படியான மிகப்பெரிய தேவைகளோடு இந்த சமூகமும் இந்த சமூகத்திற்காக போராடியவர்களும் இருக்கிற போது புலம்பெயர் நிதி கட்டமைப்புகள் வெறுமனே ஓரிருவரை குறிவைத்து வழங்கப்படுவதும், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக தனக்கான நிதி மூலங்களை தன்னுடைய வங்கி கணக்கு இலக்கங்களை பதிவிட்டு கேட்கிற போது அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு வழங்குகின்ற அந்த நிலைமைக்கு இந்த மாறி இருக்கிறது. அவருக்கான சொகுசு கார் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நிதி அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எங்களுடைய புலம்பெயர் மக்கள் சொல்லுகின்ற நிலையில் இங்கே இந்த தேசத்திற்காக போராடியவர்கள், தங்களுடைய அவயவங்களை இழந்தவர்கள் அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இதை தவிர்த்து நாங்கள் அந்த நிவாரண பொறிமுறையும் எங்களுக்குள்ளே இந்த அண்மை காலங்களில் வந்தது. ஆக இப்படியான ஒரு தேவையோடு இருக்கக்கூடிய சமூக கூட்டத்திற்கு வெறும் அரிசி பருப்பு என்பது எத்தனை நாளுக்கு தேவையானதாக இருக்கு? நீங்கள் சொல்றபடியும் வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதுக்கு நிறைய புதைஞ்சிருக்கிறது. அதாவது அதுக்கு காரணம் உங்களுள்ள அரசியல் கட்சிகளின் இயலாமை தான். புது தனித்தனி சுயாட்சியான பாராளுமன்ற உறுப்பினர்களோ அரசியல் தரவுகளை உருவாக்குறதும் அதை இன்னும் எங்களை பிளவுபட்டி இன்னும் எங்களை வீக்காக்கி கொண்டு போகிறதுன்றது விளங்க வேணும். நாங்கள் எப்படி ஒன்றுபட்டு வரலாமன்றதுக்கு மேலால் நாங்கள் பிளவுபட்டு போய் சின்னளவில் இருக்கிறோம். அப்போ உள்ள அரசியல் கட்சிகளை தான் எல்லோரும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தரப்பாக பார்க்கும்போது அவர்கள் சரியான முறையில் வழிநடத்தாத பட்சத்தில் புலம்பெயர் செயற்பாட்டாளர்கள் கூட அந்த நம்பிக்கை இழக்க வேண்டிய தன்மை வரும். ஓகே, அந்த தேசத்துக்காக நாங்கள் இங்கே இருந்து செயல்படும் போது அங்கே உள்ளவர்கள் பொறுப்பேற்ற முறையில் செயல்படுறதால அந்த நம்பிக்கை தன்மையை கொஞ்சம் விளக்குற ஒரு தரப்பான விடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள்
சொன்ன மாதிரி அந்த முன்னாள் போராளிகள் அவர்கள் ஒரு தங்களின் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்றதுக்கான வழிவகையை இதுவரைக்கும் முழுமையாக ஏற்படுத்த முடியவில்லை என்றது உள்ள தலைமைகளும் புலம்பெயர் தலைமைகளும் வைக்கப்பட வேண்டிய விடயம்தான். நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு சொல்ற வேலையை சரியான முறையில் முதலாவதாக எடுத்து செய்திருக்க வேண்டிய விடயம். அதாவது முன்னாள் போராளிகளை அரசு புனர்வாழ்வளித்து விட்டுன்றது உண்மையில புனர்வாழ்வளித்து விடவில்லை, அவர்களை ஒரு 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 மென்டலா வீக்காக்கித்தான் அவர்களை வெளியில விட்டிருக்கே ஒழிய அவர்களை புனர்வாழ்வளித்து ஒரு சாதாரண வாழ்க்கையிலே அவர்களை கொண்டு விடுறதுல எல்லா தரப்பும் அதுல முழுமையான பங்களிப்பை செய்யறது மனவருத்தத்துக்குரிய விடயம். திரும்ப சொல்றேன், அதாவது புனர்வாழ்வளித்து ஒரு தடவை சாதாரண வாழ்க்கையில கொண்டு விடுறதுக்கு பதிலாக அவர்களை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி அவர்களை இன்னும் ஒரு 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 புறந்தள்ளி அப்புறப்படுத்திவிட்ட சமூகத்திலிருந்து ஒரு அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு தரப்பாகத்தான் ஆக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்படியான ஒரு நிலை நீங்கள் குறிப்பாக இந்த காரணங்களுக்கு அரசியல் தரப்புகள் காரணம் என்று குறிப்பிடுகிறீர்கள். உண்மையில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், கடந்த 16 ஆண்டுகளாக தமிழர்களுடைய அரசியல் என்பது தொய்வு நிலையில் இருக்கிறது. இன்னமும் அவர்களை நம்பித்தான் நாங்கள் செயற்பட வேண்டும், அவர்களைத்தான் பிரதான பாத்திரங்களாக வைத்திருக்கிறோம் என்பது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. மக்கள் ஒரு கட்டமைப்பாக திரள வேண்டும், தன்னெழுச்சியாக அவர்கள் தங்களுடைய சுயாதீனங்களுக்காக செயற்பட வேண்டும் என்ற ஒரு தேவையை நாங்கள் வெறும் மேடை பேச்சுகளாகவும் அல்லது கருத்தியல்வாதிகளினுடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது தவிர மக்களிடம் இது கொண்டு சேர்க்கப்படவில்லை. மக்கள் இயக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேவையும் கோரிக்கையும் மிக நீண்ட காலமாக இருக்கிறது, அது செயற்படுத்தப்படவில்லை. இப்படியான நிறைய குறைபாடுகளோடு இந்த சமூகம் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் நிவர்த்திக்கக்கூடிய வளத்தோடு நாங்கள் இருக்கிறோம், அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேச கட்டுமானத்தை எப்படி சாத்தியமாக்கப் போகிறீர்கள்? அதற்கான வழிமுறைகள் அல்லது உங்களிடம் இது தொடர்பான வரைவுகள் வைத்திருக்கிறீர்களா? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது நிச்சயமாக ஒரு விதமான வரைவுமோ அல்ல ஒரு திட்டமோ இதுவரைக்கும் எங்கிட்ட கையில் இல்லை. நாங்கள் என்று சொல்ற போது அனைத்துலக தமிழர் பேரவை, ஆங்கிலத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ் என்று அழைக்கிறோம். ஒரு வருடம்தான் இந்த அமைப்பு ஆரம்பமாகி 2 மாதத்துக்கு முதல்ல நாங்கள் கனடாவில் ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்தியிருந்த நாங்கள் ஒரு ஆய்வு கருத்தரங்கம் ஒன்று ஆய்வு மகாநாடு ஒன்று நடத்தியிருந்த நாங்கள் வடகிழக்கின்ற ஒன்றிணைந்த தேச கட்டுமானத்துக்கான டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் அதில் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை தந்திருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலானோர் வடகிழக்கில் இருந்தே அதை தந்திருந்தார்கள். வடகிழக்கிலையும் கொழும்பு யூனிவர்சிட்டியிலிருந்து பேராசிரியர்கள் நேரடியாக கனடாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தொடர்ச்சியான திட்டமிடலுக்களால தான் அங்கால நாங்கள் அதை நீங்கள் சொன்ன அந்த வரைவையோ ஒரு 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 திட்டத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதுக்கிடையில் வேறு நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டு கொண்டு போக இப்போ இந்த வெள்ள அனர்த்தம் வந்ததால் நாங்கள் அதிலும் கொஞ்சம் எங்களோட காலத்தை போட்டு செயல்பட வேண்டி இருக்கிறது. இது ஒரு புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒரு குளோபல் ஃபெடரேஷன், பல நாடுகளையும் இணைத்து செயல்படுற ஒரு அமைப்பாக தான் இது வளர்ந்து கொண்டு வருகிறது. இதுக்கான அரசியல் ஜாப்பு கூட அதாவது இதனுடைய கான்ஸ்டிடியூஷன் கூட ஜனவரி மாதம் 24ஆம் தேதி யூகேல வச்சு வெளியிடுறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு பிறகு பலரையும் இணைத்து பல ஆர்வலர்களை இணைத்து பல நாடுகளும் உள்ளவர்கள் இணைத்து நாங்கள் ஒரு எங்களுடைய தேச கட்டுமானத்துக்கான ஒரு திட்டத்தோடையும் அதுக்கான ரிசோர்ஸ் மிக முக்கியம். நாங்கள் என்ன திட்டத்தை போட்டாலும் அதுக்கான நிதி வளங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் அணுகாமல் இதை செய்து முடிக்க முடியாது. ஆனால் அந்த வழிமுறைகள் நாங்கள் எவ்வளவு தூரம் துல்லியமாக செயல்படுறோம்ன்றதை பார்த்து தான் புலம்பெயர் மக்கள் நிச்சயமாக பங்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. அந்த இதோட அனைத்துலக தமிழர் பேரவை தங்களால் முடிந்த ஒரு முழுமையான முயற்சியை எடுத்து எப்படி உலகம் பூரா உள்ள ஈழத்தமிழர்களை ஒன்றிணைக்கிறதும் உலகத் தமிழர்களோட ஒரு உறவாடுறதும் ஈழத்தில் தேசத்தை கட்டியமைக்கிறதும் ஈழத்த தேசத்தை கட்டியமைக்கிற கட்டுமானம் நாங்கள் அதை பிள்ளையான இன்டர்பிரிட்டேஷனோடு எடுத்துக்கொண்டிருக்க தேவையில்லை. எப்படி எங்களோட ஈழம் பாதுகாப்பான ஒரு தேசமாக வடகிழக்கு வர்றதுக்கான முயற்சிகளை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். இதுக்கான முடிவு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.
நீங்கள் இப்படியான ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றத்திற்காக தயாராவதாக சொல்லுகிறீர்கள், அதற்கான முனைப்புகள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். ஒரு விடயம் இருக்கிறது, இந்த தாயகத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி தேசிய முதலாளிகள் ஊக்குவிக்கப்படுவதிலே மிகப்பெரிய ஒரு குறைபாடு காணப்படுகிறது. ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கையை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய தேசிய முதலாளிகளை அல்லது வளம் வாய்ந்தவர்களை செல்வங்களை பாதுகாக்க அவர்களை முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்கிறார்கள். அது தொடர்பான அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை ஒருவர் முதலீடை செய்ய வருகிறாராக இருந்தால் அவரை எவ்வளவு துரத்தி அடிக்க முடியுமோ அவ்வளவு துரத்தி அடிப்பதற்காக எங்களிடம் விமர்சனங்கள் கொட்டி கிடக்கிறது. அதை தாண்டி நாங்கள் தற்சார்பு பொருளாதாரம் கதைக்கிறோம், தற்சார்பு பொருளாதார முயற்சிகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் அவர்களையும் கீழ்த்தரமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை எந்த அளவுக்கு விமர்சித்து அவரை அந்த இடத்தில் இருந்து மனோ தத்துவ ரீதியாக அகற்றிவிடலாம் அல்லது உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை அந்த முதலீட்டை இல்லாமல் செய்யலாம். இந்த நகர்வுகள் எங்களுடைய வடக்கு கிழக்காக இருக்கலாம், புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லோருமாக ஒன்றிணைந்து செய்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய பின்னணியில் பிற நாடுகளுடைய புலனாய்வுகள் இருக்கிறதா அல்லது நாங்கள் தான் மேலெழுந்த வாரியாக இப்படியான விமர்சனங்களினூடாக எங்களுக்குள்ளே வளரக்கூடிய தேசிய முதலாளிகளை அல்லது வளம் மிக்கவர்களை அடித்த அந்த இடங்களில் இருந்து அகற்றி விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோமா? திரும்ப நீங்க அதாவது நாங்கள் எவ்வளவு தூரம் ஒன்றுபட்டு இருக்கமா வருகிறோம் என்ற வழியில தான் இந்த எங்களுடைய ஒற்றுமை தான் இதுக்கான பதில தர வேணும். இதை இல்லாமல் மைல்டாக்கி கொண்டு வர வேணும். அதே நேரத்தில் சொன்னீங்கள் இதுக்கு பின்னால பல நாடுகளின்றையோ அல்லது ஏதோ ஒரு வகை உளவு நிறுவனங்கள் இருக்கிறதா என்று அதுல ஐயப்பட தேவையில்லை. நிச்சயமாக எவ்வளவு தூரம் ஒரு இனத்தை நாங்கள் பிரிவடைய செய்யலுமோ அல்ல வலுவிளக்க செய்யலுமோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமாக முயற்சிப்பார்கள் என்றதில் நாங்கள் ஐயப்பட தேவையில்லை. ஆனால் அதுக்கான இடங்களை நாங்கள் அதுக்கான ஸ்பேஸை நாங்கள் கொடுக்காமல் நாங்கள் எவ்வளவு தூரம் வலுவா வர்றோம் என்றதுதான் மிக முக்கியம். அதே நேரத்தில் உங்க ஒரு சில தீய சக்திகள் நீங்க குறிப்பிடுறது மாதிரி உங்க நாங்கள் தேசிய முதலாளிகளாக வருபவர்களை இல்லாமல் செய்கிற முயற்சி இந்த தேசத்துக்கான பாதிப்பாகத்தான் இருக்குமென்றதை முழுமையாக விளங்கி கொண்டு அதை செய்ய வேண்டும். அது அவர்கள் சில சமயங்களில் ஒரு திட்டமிட்ட விடயத்தை பின்னணியில வைத்துக்கொண்டு செய்வார்கள். ஆனால் எங்கட தேசிய நலன் சார்ந்து இயங்குறவர்கள் இப்படியான செயல்பாட்டாளர்களுக்கும் இப்படியான முதலாளிகளையும் வளர்க்கிறதுல உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களின் அந்த பொருளாதார முயற்சியோ அந்த முயற்சி அந்த சமூகத்துக்கு தான் நிச்சயமாக வலுப்பெற செய்யும். அந்த பலனை அந்த சமூகம்தான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும். இப்ப இன்றைக்கு நான் கனடாவில் இருக்கிற ஒருவர் என்னால் ஒரு கொஞ்சம் முதலீடு செய்ய முடியுமாக இருந்தால் நான் எனது இனத்துக்காகத்தான் நான் உங்க முதலீடு செய்ய வேண்டுமே ஒழிய லாபம் பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும் நான் இலங்கையை விட கனடாவில் நான் எனக்கு பல வழிகளில் லாபம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு விடயம், என்னுடைய முதலீடு என்னுடைய இனத்துக்கும் அங்க பிரயோசனமாக அதுல ஒரு பகுதி போகவிட்டுக்கும் என்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அங்கு கொண்டு செய்யலாமே ஒழிய அப்படி செய்கிறவர்கள் பலர் செய்கிறார்கள். அவர்களை நன்றி சொல்வதோடு நான் அவர்களை வாழ்த்துறேன். அவர்கள் இப்படியான சிறிய சலனங்களுக்கு அடிபணியவும் கூடாது, அதுல நின்று பின்வாங்கவும் கூடாது, செய்ய வேண்டும். அப்படியானவர்களுக்கு அனைத்துலக தமிழர் பேரவை என்றுமே உறுதுணையோட இருக்கும் என்றதையும் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது தெளிவாக. அதாவது நாங்கள் அரசியல் அமைப்புகளாக புலம்பெயர் தேசங்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது தேச கட்டுமானம் அல்லது தேவையுடைய இனத்திற்கு அரசியல் மாத்திரம் தேவையானது ஒன்று அல்ல, பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கக்கூடிய ஒரு இனம். ஏனென்று சொன்னால் நாங்கள் முழுமைப்பட்ட இனமாக இப்போது கருத முடியாது. நாங்கள் ஒரு முழுமையான இலக்கை நோக்கி நகர்ந்தோம். ஆனால் 16 ஆண்டுகளாக பின்னோக்கி மிகவும் வரிதான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் சில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படியாக இருந்தால் சகல வகையிலும் இந்த கட்டுமானத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தேசிய தலைவரை எடுத்துக்கொண்டால் எல்லா விதமான தன்னிறைவுகளோடும் தமிழர் தேசம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டார். ஆக அவர்
அவருடைய காலத்திலே போர் இருந்தது, அவருடைய காலத்திலே அரசியல் இருந்தது, அவருடைய காலத்திலே பொருளாதார திட்டமிடல்கள் இருந்தது, தேச கட்டுமானம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இன்று எங்களால் அந்த கட்டுமானம் என்ற வார்த்தையை வெறும் வார்த்தை அளவிலே தான் பிரயோகிக்க முடிகிறது. அரசியல் செய்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அரசியலையும் சரியாக செய்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது புலம்பெயர் நாடுகளில். அமெரிக்காவில் இருக்கிறது, பிரித்தானியாவில் இருக்கிறது, கனடாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்தந்த நாடுகளுக்கு வலியுறுத்தி அந்த நாடுகளுடைய படலைகளை தட்டியிருந்தால் கூட பல மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு சிறிய நாட்டையாவது இந்த ஸ்ரீலங்காங்களுக்கு எதிராக போர்க்குற்றம் செய்தது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தது என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு சிறிய நாட்டையாவது தங்கள் வசப்படுத்தி தங்களுக்கு சார்பாக வைத்திருந்தால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம். அதற்கான முனைப்புகள் கூட இன்று வரை ஏற்படுத்தவில்லை. ஆக வெறுமனே நிலத்திலே இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பேசுகின்ற கட்டமைப்புகளும் இருப்பதான ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நிலையில் இருந்து நீங்கள் எப்படி வேறுபடுகிறீர்கள்? நிச்சயமாக நான் அனைத்துலக தமிழர் பேரவை நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு வருடம் ஆரம்பிக்கப்பட்டு இதுக்கான ஜாப்பு இந்த வருடம் இந்த ஜனவரி மாதம் பொங்கலோட நாங்கள் யூகேயில் வச்சு வெளியிட இருக்கிறோம். இது நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அரசியல் செயல்பாட்டுக்கு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதில்லை. அனைத்துலக தமிழர் பேரவை ஒரு அரசியல் செயல்பாட்டுக்கான அமைப்பு இல்லை, முழுக்க முழுக்க வலுவூட்டலுக்கான ஒரு அமைப்பு. நாங்கள் தேவையான இடங்களில் சில அரசியல் வலுவூட்டல்களை செய்வோம். ஆனால் அரசியல் தீர்மானங்களோ அரசியல் செயல்பாடுகளுக்கு பல அரசியலை முன்னெடுக்கிற அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். நாங்கள் தேவை ஏற்படுத்தும் போது சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொள்வோம். ஆனால் அந்த தேச கட்டுமானம் என்றது பேச்சளவில் இருக்கிறதுன்றது அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் நாங்களும் இந்த அனைத்துலக தமிழர் பேரவை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அரசியல் தீர்வு வேண்டாம் என்ன, அரசியல் செயல்பாடாக இருந்தால் என்ன, இல்லை தேச கட்டுமானமாக இருந்தால் என்ன, எல்லாம் பேச்சளவில் தான் இருக்குது என்ற அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் தான் அனைத்துலக தமிழர் பேரவையை நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு வலுவூட்டலுக்கான ஒரு அமைப்பாக எமது ஈழத்தமிழரை நாங்கள் எப்படி வலுவூட்டலாம், நாங்கள் அரசியலுக்கு போகாமல் போய் நாட்டுக்குள்ள இறங்கி அதில் நான் குறிப்பாக நாங்கள் அரசியல் செயல்பாட்டையே நாங்கள் இதில் நீக்கி செயல்பட வந்ததே நாங்கள் இலங்கைக்குள்ள இறங்கி நின்று எங்கட தேசத்தை நாங்கள் கட்டியமைக்கிறதுக்குரிய வழிவகைகளை தேட வேணும், அதுக்கான முன்னெடுப்புகளை செய்ய வேணும் என்பதற்கு அடிப்படையில் தான் சொல்லுகின்றேன். அதுவும் அதான் சொல்றேன், செய்து முடிக்கும் மட்டும் நாங்கள் இதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு மாற்று வழியைத்தான் நாங்கள் இதில் அனைத்துலக தமிழர் பேரவை முயற்சிக்கிறோம். இதுவரைக்கும் 2009க்கு பிற்பட்ட காலத்தில் அரசியல் சார்ந்து பல அமைப்புகள் உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் தனித்தனியவே ஒரு வலுவூட்டலை மையமாக வைத்து அமைப்பு ஒன்றும் உருவாக இல்லை. அனைத்துலக தமிழர் பேரவை தான் அதில் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காணுவோம் என்று நம்புகிறேன். சரி, இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக நான் மீளவும் சொல்லுவேன், இந்த மக்கள் பாவம். இந்த மக்கள் மிகப்பெரிய அளவிலே நம்பி ஏமாந்த ஒரு நிலைமை காணப்படுகிறது. இவர்கள் இதை செய்வார்கள் என்று சொல்லி பலரை நம்பினார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அரசியல் தரப்புகளை மாத்திரமில்லை, பல ஒருங்கிணைந்த கட்டமைப்புகள் வடக்கு கிழக்கிலே உருவானது. அவை இறுதியிலே தாங்கள் ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை, எங்களால் இதனை சரியாக செயல்படுத்த முடியவில்லை என மன்னிப்பு கேட்டு கலைந்து செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படக்கூடியதாக இருந்தது. ஆகவே மக்கள் தங்களிடம் மன்னிப்பு கேட்காத, தங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, தங்களுடைய சுயாதீனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். அப்படியான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக புலத்திலோ நிலத்திலோ ஒன்று உருவாகாதா என்ற ஏக்கம் பல ஆண்டுகளாக இந்த மக்களிடம் இருக்கிறது. அந்த ஏக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பலருடைய அவாவாக இருக்கிறது. இந்த நிலையிலே இன்னும் ஒரு கேள்வியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது. அதாவது இந்த மலையக தமிழர்களை வடக்கு கிழக்கில் கொண்டு குடியேற்றுவது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள், வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக இதற்கு முன்னமே பிரித்தானியாவிலே செயற்படக்கூடிய பிரித்தானிய தமிழர் பேரவை ஒரு வரைவு திட்டத்தை முன்வைத்தார்கள். மலையக தமிழர்களை கொண்டு வந்து திருகோணமலையில் குடியேற்றுவது தொடர்பாக அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. இப்போது இந்த விடயங்கள் அதிக அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக மலையகம் இந்த அதாவது இப்படி ஒரு பாதிப்படைந்திருக்கிற நிலையில் நாங்கள் தமிழர்கள் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகள் வழங்க முடியுமோ அத்தனை உதவியும் வழங்க வேண்டது எங்களோட தார்மீக கடமை. அதே நேரத்தில்
மலையக தமிழர் எங்க வாழ வேணும் என்று முடிவெடுக்கிறது அவர்களின் உரிமை. அதாவது அவர்களின் அடிப்படை மனித உரிமை. தாங்கள் வடகிழக்கில் வாழ போறோமா, இல்ல மலையகத்திலேயே தாங்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள போறோமா, இல்ல சிங்கள தேசத்துல போய் வாழ போறோமான்றது அவைகளின் அடிப்படை உரிமை. அந்த முடிவை எடுக்க வேண்டியவர்கள் அந்த அந்த மலையக தமிழர்களே. ஆனால் அவர்கள் வடகிழக்கில் வந்து வாழ விரும்பும் பட்சத்தில், வடகிழக்கிலே வந்து வாழ விரும்பும் பட்சத்தில் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு முழுமையான ஆதரவும் கொடுத்து அவர்களை எப்படி இங்கே அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ நிச்சயமாக இங்கு வந்து அவர்களை நாங்கள் ரெண்டுபட்டு காட்டாமல் தமிழர்களாக ஒன்றிணைந்து வாழ்றதுக்கான வழிவகை ஏற்படுத்துறது ஒரு பிழையும் இல்லை. ஆனால் எங்க வாழ வேண்டும் என்ற முடிவெடுக்க வேண்டியது ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு அமைப்போ அல்லது ஒரு தனிநபரோ மாற்றவரோ இல்லை, அவர்கள் தான் முடிவெடுக்க வேணும். நாங்கள் எங்க வாழ போறோம், நாங்கள் இந்த மலையகம் என்ற எங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை விட்டுட்டு போய் வடகிழக்கில் வாழ போறோமா, இல்லை இங்கே இருந்து மலையகத்துக்குன்ற ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது. அப்போ அவர்கள் அந்த ஐடென்டிட்டியை வச்சிருக்க விரும்புகிறார்களா என்றதை அந்த மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதே சமநேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருந்து மீள இலங்கைக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்தியாவிலே அகதி முகாம்களிலே 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே வர விருப்பம் இருக்கிறது. ஆனால் அவர்களால் வரக்கூடிய அந்த பொருளாதார நிலைமைகள் இல்லை. இப்படியானவர்களை அழைத்து வருவதற்கான திட்டம் ஏனென்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது மிகப்பெரிய அளவிலே சரிந்திருக்கிறது. தமிழர்களுடைய சனத்தொகை குறைந்திருக்கிறது. குறிப்பாக வடக்கை விட கிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். கிழக்கினுடைய எல்லைகள் ஒரு பக்கம் அபகரிக்கப்பட, சனத்தொகை, அவர்களுடைய அதிகார இருப்பு எல்லாமே அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கான முன்மொழிவுகள் உங்களிடம் இருக்கிறதா? அதனை செயற்படுத்துவதற்கான திட்ட வரைவுகளை வரைய தயாராகிறீர்களா? நிச்சயமாக இல்ல. அதாவது நான் சுற்றுப்பேன், நான் எந்த விதமான ஒரு உத்தரவாதத்தை நான் வழங்க விரும்பவில்லை. ஆனால் தேச கட்டுமானத்தில் கணிசமான பங்கு வகிப்போம் என்ற ஒரு அடிப்படைகளை வர்றோம். தேவைகளை கண்டறிந்து எந்தெந்த விடயங்களை செயல்படுத்துறதுக்கு எங்களோட வலு இருக்குதோ, புலம்பெயர் மக்கள் ஒத்துழைக்கிற பட்சத்தில் நாங்கள் அதுக்கான விடயங்களை நிச்சயமாக முன்னெடுப்போம். நன்றி. நிச்சயமாக இந்த விவகாரங்கள் பற்றி பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இறுதியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தமிழர்களுடைய தேச கட்டுமானம் தொடர்பான மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களிடம் இப்படியான ஒரு சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய அல்லது கூற வேண்டிய முக்கியமான செய்தி ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது தமிழர் தேசம் வந்து நாங்கள் அந்த தேச கட்டுமானம் ஏற்கனவே விடுதலை புலிகள் காலத்தில் கூட பல திட்டங்கள் இருந்தன. அப்படி அந்த திட்டங்களை எடுத்தான புதிய திட்டங்களை, புதிய கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை உருவாக்கி நாங்கள் இன்றைக்கு அந்த வளர்ச்சியில வந்து வடகிழக்குன்றது நிறையவே பின்தங்கி இருக்கிறது. இன்னும் இந்த புயலுக்கு பிறகு எங்களுக்கு மலையகத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அவர்களுக்கு எங்களால் முடிந்த புனர்வாழ்வு வேலை என்ன, அவைகள மீள் வாழ்வு உதவிகள் என்றாலும் செய்ய வேணும். ஆனால் தமிழர் தேசத்தை திட்டமிட்ட முறையில் கட்டியமைக்கிறதுக்கு புலம்பெயர் மக்கள் ஒன்று சேர வேணும் என்று சொன்னால், நான் சொல்லல எல்லோரும் வந்து அனைத்துலக தமிழர் பேரவையில் சேருங்கள், நாங்கள் செய்வோம் என்று நான் அந்த அடிப்படையில் சொல்ல இல்லை. ஆனால் அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே திட்டமாக ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரும் பங்கு கொள்ள வேணும். இந்த முன்னெடுப்புகளில் நாங்கள் எங்களோட பங்களிப்புகளை செய்கின்றோம், நாங்கள் இன்ன வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்கிறோம், இந்த பணிகளை செய்கிறோம் என்ற அடிப்படையில் அதே மாதிரி அதே நேரத்தில் வந்து ஈழத்துக்கு உள்ளவர்களும் அதுக்கான முனைப்பு காட்ட வேணும். பெரிய அளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதல்ல அங்கே வந்து ஒருவர் ஒரு முயற்சி செய்கிறாரா என்றால், ஒரு வியாபார தொழில் முயற்சி செய்வார் என்றால் அவரை விரட்டி அடிக்கிற முறையில் தான் அந்த ஈழதேசம் இருக்குதா என்றால் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் அங்கே வந்து செயல்படுவதற்கு பின்னிப்பார்கள். ஆனால் இந்த நிலைகளை வந்து நாங்கள் சுமூகமாக மாற்ற வேணும். இதை வந்து ஏதோ ஒரு உரையாடலுக்கு ஊடாகவோ அல்லது ஒரு விழிப்புணர்வுக்கு ஊடாக ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தி தமிழர் தேசத்தை நாங்கள், அதாவது புலம்பெயர் தேசம், நாங்கள் சமகாலத்தில் ஈழத்திலேயும் வாழ்ந்து புலம்பெயர் தேசத்திலும் வாழ்பவர்களால் தான் அதை செய்து முடிக்க முடியும். அனைவரும் வந்து இதில் ஒன்று சேர வேண்டும். மேலதிகமாக அனைத்துலக தமிழர் பேரவையோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் இணையதளத்தில் வந்து முழு தொடர்பாடலும் இருக்கிறது. tamilfederation.org என்ற இணையதளத்தில் போனீங்களா இருந்தால் எங்களோட ஃபோன் நம்பர்ல இருந்து மின்னஞ்சல் வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்பவுமே எங்கள்கிட்ட என்ன கேள்வியையும் கேட்டுக்கொள்ளலாம்.
நன்றி. நன்றி திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள். அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய தலைவராக தேச கட்டுமானம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பேசியிருந்தோம். அது மாத்திரமில்லாமல் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். நன்றி திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஐபிசி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நிச்சயமாக தமிழர் தேசமாக நாங்கள் ஒன்றுபட வேண்டியதும் எங்களுடைய தேசத்தினுடைய கட்டுமானத்தை மீள நிறுத்த வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தேவைகளோடு வாழக்கூடிய ஒரு சமூக கூட்டமாக தேவையுடைய ஒரு இனத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எங்களிடம் இருக்கக்கூடிய வழிமுறைகளை சரியான முறையில் பிரயோகிக்க வேண்டும். அதற்கான முனைப்புகள் யார் மேற்கொண்டாலும் அவர்களோடு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களையும் நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்குமானதாக இருக்கிறது. நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.